إله إلا الله محمد رسول أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله لا إله إلا الله محمد الشفاعة هب لنا في القيامة مشفقا ولنا إن ضاع يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد بسم الله الرحمن الرحيم الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم فلا تزكوا أنفسكم هو أعلم بمن اتقى وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்குரிய சிஷ்தியா தரீகாவினுடைய சங்கைக்குரிய ஷெய்க் அவர்களே, மேன்மைக்குரிய ஹலீஃபாக்களே, வருகைந்திருக்கக்கூடிய ஆஷிகீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித புனிதராம் நமது உயிரினை மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கூட்டத்தை கபூல் செய்தருள்வானா. அவன் பொருந்தி கொண்ட நல்ல அடியார்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானா. சகோதரர்களே, ஹக்கீக்கத்தினுடைய நிலைப்பாட்டிற்கு மனப்பரிசுத்தம் அவசியம் என்று அந்த ஆன்மீகத் துறையிலே ரொம்ப உயர்ந்தவர்கள் பேச வேண்டிய ஒரு பேச்சை சாதாரணமான எனக்கு கொண்டு போய் கொடுத்துருக்குறான். ஹக்கீக்கத்து அப்படின்னு சொன்னால் என்னன்னு நான் சில அசத்மார்கள்ட்ட கேட்டேன், எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆட்கள்கிட்ட. நம்ம ஒன்றும் இல்லை நினைக்கிறது வேறு தான் ஹக்கீக்கத்துன்னு சொன்னான். நம்மள்கிட்ட ஒன்றும் இல்லை, காரியங்களை செய்விப்பவன் அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்றது. உலகத்தில் பிறந்த எந்த முஃமினாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல அமல் இருக்கத்தான் செய்யும், ஏதாவது ஒரு அமல். சில பேர் காலமெல்லாம் சாஹிபு தர்த்தீபான ஒலுவுடனே இருப்பார்கள், சில பேர் நேமமாக தொழுகையாளிகளாக இருப்பார்கள், சில பேர் அவுராதுகளை கரெக்டாக ஓதிட்டு வருவாங்க, சில பேர் அதிகமாக திலாவத்து செய்வாங்க. திலாவத்து செய்கிறதுல அதிகம்னு இருக்குது. சிராஜுதீன் ஹசரத் அவங்க பேசும் பொழுது சமீபத்தில் இளையாங்குடியில் ஒரு இடத்துல பேசும்போது சொன்னாங்க, அபுசூத் ஹசரத்துக்கு 70 வயசு பூர்த்தியான நேரத்தில் சிராஜ் கூப்பிட்டாங்களாம். ஹசரத்தினுடைய மாணவர், இவங்க பெரிய ஆள், கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு, சிராஜ் என்னையோட எனக்கு 70 வயசு ஆகுது, அதனால் 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் பெரும்பாலும் என்னுடைய உம்மத்துமார்களின் வயசுன்னு ரசூல் சொன்னாங்க. இனிமேல் அதை கடக்கிறவங்க அது போனஸ் தான், அதனால் இனிமேல் எனக்கு போனஸ் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் இன்னையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையிலனா 2 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஹத்தம் செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி தொடர்ந்து ஓதுனாங்க அசத்துங்கிறத அசத் சொல்லி காமிச்சான். இப்படி சில பேர் நேமமாக திலாவத் செய்வாங்க, நேமமாக திக்ர் செய்வாங்க, சில பேர் நேமமாக நல்ல குணங்களில் இருப்பாங்க, சில பேர் அறமான காரியங்களை செய்வாங்க, சில பேர் நிறைய சதக்காக்கள் செய்வாங்க, சில பேர் இப்படி மாதிரி பல 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 காரியங்கள். ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் ஏதோ ஒரு தன்மை இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த தன்மைகள் நம்மிடத்தில் இருக்கிற காரணத்தினாலே, இந்த குணங்கள் ஏதாவது நம்மிடத்தில் இருக்கிற காரணத்தினாலே, இந்த நல்ல செயல்களும் இந்த உயர்ந்த குணங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற இந்த நேரத்தில் மார்க்கம் நமக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறார். இப்படி ஏதாவது உங்கள்கிட்ட தொடர்ந்து ஒரு நல்ல காரியம் இருக்கிற நேரத்தில் அதை கொண்டு உங்களை, இதை நாம் அப்படி செய்திருக்கிறோம், நான் 8 வருஷமாக அப்படி செய்கிறேன், 32 வருஷமாக இப்படி செய்கிறேன், நான் 40 வருஷமாக அப்படி செய்கிறேன். நீங்கள் செய்யவில்லை, அல்லாஹ் செய்விக்கிறான். வஅலல்லாஹி கஸ்து சபீல், நேரான பாதையில் உங்களை ஆக்குவது ரப்பு. அதனால் நம்முடைய காரியம் எதானாலும் சரி,
நான் ஒரு சாதாரணமான ஆளுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். உளப்பூர்வமாக, வெறும் வார்த்தைகளை சொல்கிறது அல்ல, உளப்பூர்வமாக நினைக்கணும். நான் ஒன்றும் இல்லாத ஆள், நான் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். பெரிய உதாரணங்கள்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த உலகத்தில் மனித புனிதராம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது நபிமார்களுக்கு பின்னால் ஹைருல் பஷரி வாதல் அம்பியா, அதில் சித்திகுல் அக்பர் தான். சித்திகுல் அக்பர் யாருங்க? யார் சித்திகுல் அக்பர்? என்னுடைய ஆசிரியர் பிறந்தகை எல்லாமா பிஎஸ்பி ஹதரத் அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, எனக்கு பின்னால் இந்த உலகத்தில் யாராவது நபியாக இருக்கிறதுக்கான தகுதின்னா அதில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு பின்னால் நபியாக இருக்கிறதுக்கு ஒரு தகுதி இருந்தால் அதற்கு உமர் இப்னு கத்தாப், எனக்கு பின்னால் நபுவத் இல்லை, அதனால யாரும் நபி இல்லை. அப்படியானால் சித்திகுல் அக்பர் உமர்லானுடைய அந்தஸ்தில் கூடினவங்கன்னு துன்யா ஊரா தெரியும். நம்முடைய அக்கீதாவும் அதுதான். ஆனால் எனக்கு பின்னால் ஒரு நபியாக இருக்கிறதுக்கு தகுதினா அதில் செய்துனா உமர் இப்னு கத்தாப் என்று ரசூல் சொன்னார்களே, அப்படியானால் சித்திகுல் அக்பருடைய நிலை என்று என்னால் அதற்கு அவங்க விளக்கம் சொல்லும்போது சொன்னாங்க, என் காலத்திலேயே ஒருவர் நபியாக இருக்க தகுதினா சித்திகுல் அக்பர்னு சொன்னாங்க. எனக்கு பின்னால் தான் உமர்லான்னு வரணும், ஆனால் என்னுடைய காலத்திலேயே அந்த நுபுவத்திற்கான தகுதின்னு பார்க்க போனால் சித்திகுல் அக்பர். ஆனால் நுபுவத்தெல்லாம் முடிச்சு வச்சுட்டான், அதனால இல்லைன்னு. அப்படிப்பட்ட சித்திகுல் அக்பர் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு அவர்கள் குகையிலே தங்கியிருந்தவர்கள். உங்களுடைய என்னுடைய வாழ்நாளை பூரா அவங்கள்ட்ட தந்துடுறேன், ஒரு பகல் ஒரு இரவு மட்டும் எங்கிட்ட ஒப்பந்தம் போட்டு எழுதி தந்துடுங்க, நான் என் வாழ்நாளை பூரா செய்த எல்லா அமல்களுடைய நன்மையை உங்களுக்கு தந்துடுறேன்னு அதற்கு உமர்லான்னு சித்திக் நாயகத்திட்ட கேட்டாங்களாம். அப்படின்னா அவங்க வாழ்நாளில் ஒரு நாளுடைய விலை என்ன? அப்படிப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு குகையிலே தங்கியிருந்தவர்கள், சஃபரிலே கூட இருந்தவர்கள், எல்லா நிலையிலும் உடன் இருந்தவர்கள், சூனத்திலே முதலாக நுழைவிக்கப்படுபவர்கள், நபிமார்களுக்கு பின்னாலே முதலாக ஈமான் கொண்டவர்கள், முதலாக ஈமான் கொண்டவர்கள். இப்படி அவங்களுடைய அந்தஸ்துங்கிறது நிறைய இருக்குது. ஆனால் ஹதரத் அபூபக்கர் சித்திக் தான் அவர்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அராத அன் யர்ந்துர இலா மையத்தின், மன் அராத அன் யர்ந்துர இலா மையத்து, ரசூல் சொல்கிறார்கள், மன் அராத அன் யர்ந்துர இலா மையத்தின் யம்ஷி அலா வஜ்ஹில் அர்த் ஃபல் யர்ந்துர் இலா அபூபக்கர் சித்திக். உலகத்தில் ஏதாவது ஒரு மையத்து நடந்து போகிறத பார்க்கணுமா, அபூபக்கர் சித்திகை பாருங்கன்னு சொன்னாங்க. நம்ம எவ்வளோ வெட்கப்படணும். உலகத்தில் யாராவது மையத்து நடந்து போகிறத பார்க்கணுமா என்றால் தன்னை ஒரு மையத்து போல் கருதினார்கள். என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, அவனுடைய அறிவுக்கு குறைவா, ஆற்றலுக்கு குறைவா, இபாதத்திற்கு குறைவா, அமல்களுடைய அந்தஸ்திற்கு குறைவா, அவர்களுடைய தரஜா உலகத்தில் முதல் சோபனம் சொல்லப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்டவர்கள் முதலாம் அவர் அல்லவா, என்ன அந்தஸ்து அவங்களுக்கு குறைவு? உலகத்தில் ஈமானுடைய நிலையிலே ஒரு மூமினுடைய பார்வையும் அணுகுமுறையும், நம்மள்கிட்ட 1000 விசேஷ தன்மை இருக்கலாம், என்னை கொண்டு ஒன்றும் இல்லை நினைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா பக்குவப்பட ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம். நம்மள்கிட்ட ஒரு பக்குவம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். சும்மா உழப்பூர் வாயில் சொல்லக்கூடாது, வாயில் நம்மளாம் அப்படி ஒன்று நினைக்கிறது, வெளியில் பார்த்தா நான் நினச்சா அப்படி, நான் நினச்சா இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஆனால் உள்ளத்தால் என்ன செய்கிறது, மாற்றி நினைக்கிறது. உள்ளபூர்வமாக நினைக்கணும், என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் சாதாரணமான ஆள், என் ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டு சில காரியங்கள். அதனால தான் ஏதாவது சதக்கா செய்யும் பொழுது கூட மினல்லா இலல்லான்னு சொல்லுவாங்க பெருமக்கள். அல்லாட்டிருந்து வந்துச்சு, அல்லாவுக்காக கொடுக்குறேன், அவ்வளவுதான். என்கிட்ட என்ன இருக்குது அது மினல், நான் எதை கொண்டு வந்தேன் உலகத்தில், நான் ஒரு பிறக்கின்ற நேரத்தில் நிர்வாணமாக பிறந்தேன், எதை நான் கொண்டு வந்தேன்? என்னுடைய ஆசிரியர் பிறந்த கலீல் சொல்லுவாங்க, அதாவது அடக்கிற நேரத்திலையும் அவரை நிர்வாணமாக அடக்கணும், ஒரு மரியாதைக்காண்டி ஒரு பழைய துணி வாங்கி கொடுத்து விட்றான்னு சொல்லுவா ஹஸ்ரத். அருமையானவர்களே, அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த ஆன்மீகம், உலகத்தில் எல்லாருக்கும் இந்த பயானை சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் முகஸ்துதி இருக்கும், பல விதமான நிலைகள் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயர்ந்து வரும். ஆனால் இப்பொழுது நாம் ஒரு பண்பட்ட நிலையில் ஆக வேண்டும் என்று சொன்னால், இதில் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய ஆரம்ப நிலையில் ஒரு முஃமினான மனிதனுடைய உயர்ந்த பண்பு என்று சொன்னால் 1000 விசேஷமான தன்மைகள் நம்மிடத்தில் இருந்தாலும் சரி, மற்றவங்க புகழ்ந்துட்டு போகிறாங்க, என்னை பொறுத்தவரையில் நான் சாதாரணமாக தான் இருக்கேன். என் மனதால், என்னுடைய எண்ணத்தால் சாதாரணமானவராக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதற்கு நம்முடைய உள்ளத்தால் பழகிவிட்டோம் என்று சொன்னால், ரப்பினுடைய அந்த ஹக்கீகத்தினுடைய ஞானத்தை பெறுவதில் நாம் அடியெடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அந்த நசீபை தந்துடல. சாதாரணமான விஷயம் அல்ல பெருமக்களே. உமரல்லானு யார்? உமரல்லானு யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் ஃபாரூக் என்று பெயர் சொல்லப்பட்டவர்கள்.
உங்களுக்கு எப்போ ஃபாரூக்குன்னு யார் சொன்னாங்கன்னு உமர்லாண்டத்தில் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நான் வந்து என் பேர் மக்கால் கொஞ்சம் பிரபலமாக இருந்துச்சு, உமரா அப்படின்னு பயந்தாங்க எல்லாரும். அந்த பயம் இருக்கிற நேரத்தில் அதை கொஞ்சம் வெளிப்படுத்தி காமிக்கணுங்கிறதுக்காக தான் கத்தாதர் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் ரகசியமாக ஈமான் கொண்டுட்டு இருந்தாங்க எல்லாரும். போனேன் துணிச்சலா, ஏன்னா என் பேரை கேட்டாலும் பயம், ஆளை பார்த்தாலும் பயம். அப்படிங்கும் பொழுது நான் போனேன். இருந்து போனால் இதற்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா சாதாரணமான நிலையில் அறியப்பட்ட அடிமை சஹாபிகள்லாம் கொஞ்சம் ஒதுங்கிட்டாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயமே உமர் வருகிறார், நான் ஒரு கை வாக்குறேன், நீங்கள் ஒதுங்கன்ட்டாங்க. நீங்கள் ஒதுங்க, நான் பார்த்துக்கிறேன்னா. வந்தவொடனே உமரல்லாஹு ரசூல் ஒரு பிடி பிடிச்சாங்க. என்ன உமரேன்னு கேட்டாங்க. என்னுடைய முகத்து வரை அந்த பிடியினுடைய வலி இருந்துச்சுன்னு சொன்னாங்க உமரல்லாஹு. அதுக்கு பிறகு இந்த ஈமானுடைய நிலையை எல்லாத்தையும் கேட்ட உடனே, இவ்வளவு சத்தியமான ஒரு நிலையை ஏன் மறைத்து வைக்க வேண்டும்? ஆறுங்கள் வெளியிலே, காபாவுக்கு போவோம், யார் என்ன செய்யறான்னு பார்ப்போம்னு சொல்லி 2 சிங்கங்கள், இதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா இதற்கு ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா துணையோடு போனான். அல்லாஹ் ஆயத்திறக்கணும், யா அய்யுஹன் நபி ஹஸ்புக்கல்லாஹ் வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன் ஆயத்திறக்கணும். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அதாவது ஏராளமான உயர்வுகள், கொஞ்சம் நஞ்சம் அல்ல, ஏராளமான உயர்வுகள். ஆனால் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஹதீஸில் வருது, கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் அஸர்ர இலா ஹுதைஃபத அஸ்மால் முனாஃபிகீன். முனாஃபிகீன்களுடைய பெயரையெல்லாம் எழுதி ரகசியமாக அதற்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு கொடுத்து வச்சுருந்தாங்கண்ணா உமர் ரலியல்லாஹு தஆலா. இதெல்லாம் முனாஃபிகீன்கள் பட்டியல் அப்படின்னு கொடுத்து வச்சுருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அதற்கு ஹுதைஃபாட்ட போனாங்களாம், ஹுதைஃபா என்ன வேணாலும் நான் உங்களுக்கு விலை தர்றேன், ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லணும், என் பேர் அந்த பட்டியலில் இருக்குதா இல்லையா அதை மட்டும் பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. மனசில் தன்னை பற்றி எவ்வளவு சாதாரணமாக நினைத்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வரும். நம்ம கொஞ்சம் பேணுதலாக ஒரு 40 நாள் தஹஜ்ஜுத் தொழுதுட்டோன்னு வைங்க, நல்ல கனவுகள் வரும். நேமமாக அவுராதுகள் ஓதிட்டு வரோன்னு வைங்க, பல சோபனங்கள் வரும். வந்த உடனே நம்ம என்னமோ குத்துபுல் அக்தாப் ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கிறோன்னு நமக்கு ஒரு எண்ணம் மனசில் வர ஆரம்பிக்கிறது. பெருமக்களே, உலகத்தில் ஷைத்தான் துன்யாவில் எல்லாரையும் கெடுக்கிறான்னு சொன்னால், ஷைத்தான் கெட்டது நஃப்ஸால், துன்யாவை ஊற கெடுக்கிறான், அதுவும் முபீன். அந்த ஷைத்தானை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன கைத ஷைத்தானி கான ضعيفா. ஷைத்தானுடைய சூழ்ச்சி பலகீனமானதுங்கிறான். அல்லாஹ் தான் சொல்றான் பெரிய விரோதின்னு, அல்லாஹ் தான் அவனை பெரிய விரோதிங்கிறான். ஆனால் அதே குர்ஆன் சொல்கிறது, இந்த கைத ஷைத்தானி கான ضعيفா, ஷைத்தானுடைய சூழ்ச்சி ரொம்ப பலகீனமானதுங்கிறான். அவன் பலமுள்ள சூழ்ச்சி எது? பலமுள்ள சூழ்ச்சி எதுன்னா நான் யார் தெரியுமான்னு நினைக்கிறது தான். எந்த காரியத்தை செய்தால் சொல்லாங்க, நான் 3 விஷயம் ஒன்று நாசமாக்கிடும்னு சொன்னான். அல்லாஹ் நம்மை பாதுகாத்தரல வேண்டும். 3 விஷயம், சலாசுன் முஹ்லிகாத், 3 விஷயங்கள் உங்களை அழித்து போடும், நாசமாக்கிவிடும். ஒன்று கஞ்சத்தனம். கஞ்சத்தனம் ஒரு மனிதனை அழிவில் ஆழ்த்தக்கூடியதிலே பிரதானமானதாக ரசூல் சொன்னார். கஞ்சத்தனம் கூடாது. அதாவது ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் ஏதாவது ஒரு நல்ல தன்மை இருக்கணும்னு சில பெருமக்கள் சொல்வார்கள். அதில் ஒன்று சதக்கா. நம்மளால் முடிஞ்சது எவ்வளவோ, சதக்கா செய்யாத ஒரு நாள் நம்முடைய வாழ்நாளில் இருக்கக்கூடாது. ஏதோ நம்மளால் முடிஞ்சது. அந்த கஞ்சத்தனம்ங்கிறது இருக்குதே, யார் கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் குர்ஆன் சொல்லுது. அதனால மனிதனை அழிவில் ஆழ்த்தக்கூடிய காரியம் 3 ரசூல் சொல்வார்கள். ஒன்று கஞ்சத்தனம், 2வது ஆசை, மனோ இச்சை. அது பெரிய ஆளு சின்ன ஆளுலாம் பார்க்காது. ஆசை வந்துருச்சுன்னா எல்லாம் போயிடும். ஆசை வந்துருச்சு, மனோ இச்சை வந்துருச்சு, தன்னுடைய கல்வி என்ன, தன்னுடைய தரம் என்ன, தன்னுடைய ஒன்றும் கண் முன்னால தெரியாது. அதுக்கு பின்னால் போயிடுவான் மனுஷன். அதனால் அழிவில் ஆழ்த்தக்கூடிய காரியத்தில் அல்லாஹுடைய ரசூல் சாதிக்கு அமீன் சொல்கிறார்கள். முதலாவது கஞ்சத்தனம், 2வது மனிதனுடைய ஆசையும் மனோ இச்சையும், 3வது சொன்னார்கள் ஓ இஜாபுல் மர்இ பினஃப்ஸி, தன்னை பற்றி பெருசாக நினைக்க ஆரம்பிக்கிறது. நம்ம இப்போ கொஞ்சம் அதாவது பழங்கள் காய்த்து தொங்குகின்ற நேரத்தில் தான் தலை கவிழும், தலை கவிழும். அதுதானே தலை கவிழும். வாழை எப்போ கீழே இறங்குது, தலை கவிழும். அது ஒரு உச்சநிலை அடைகின்ற நேரத்தில். அது மாதிரி நம்முடைய நிலைப்பாடுகளிலே, செயல்பாடுகளிலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்ல காரியங்கள் வருகின்ற நேரத்தில் என்னை கொன்று ஒன்றும் இல்லை, ஈயாக்க நஅபுது,
உன்னை வணங்குகிறேன், உன்னிடத்தில் உதவி தேடுகிறேன்னா இப்படி ஒரு அர்த்தம். உன்னுடைய உதவி இல்லாமல் உன்னை வணங்கக்கூட முடியாதுன்னு அர்த்தம். உன்னை வணங்குறேன்னா அது உனக்கு நீ ஒரு உதவி. மனசில் என்ன வந்தால் தானே அந்த காரியத்தை செய்ய முடியும். பிறகு பார்த்துக்கிறோன்னு மனசில் சில நேரங்களில் வரும், சடை வரும், சோம்பல் வரும், கவனம் இல்லாத நிலை வரும். வேறு ஏதாவது ஒரு வேலை வந்துச்சுன்னா இதை விட அந்த வேலை முக்கியமானதாக தெரியும். அப்படி எல்லாம் அப்போ இதை பற்றி உண்டான எண்ணங்கள் மனதிலே வலிமையாக ஏற்படுகின்ற பொழுது தானே, அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற பொழுது தானே அந்த காரியத்தை செய்ய முடியும். அதனால் எந்த காலத்திலும் எந்த கட்டத்திலும் எந்த நிலையிலும் தன்னை பெரிதாக கருதி கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பது ஒரு மனிதனை அழிவில் ஆழ்த்திவிடும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார். கண்ணியமானவர்களே, அதனாலே ரப்பினுடைய நெருக்கத்தை பெறுவதில், அவனை அடைவதில், அவனை அடைந்து கொள்வதிலே முக்கியமான நிலை என்னன்னு சொன்னால், எவ்வளவு உயர்ந்த பண்புகள், எவ்வளவு நல்ல காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தாலும் சரி, அறிவால் மேம்பட்டு இருந்தாலும் சரி, அமல்களால் உயர்வானவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை 4 பேர் நம்மளை புகழ்கிறாங்க, உடனே அப்படி மயங்கிடக்கூடாது. ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுறார், முஹ்லிஸான ஆளாக இருக்கிறாருங்கிறான்னு அடையாளம் 2 சொல்கிறாங்க. நம்ம முஹ்லிஸா இல்லையா தெரியறதுக்கு 2 அடையாளம் இருக்குதான். ஒன்று, நம்முடைய ரகசியத்திலும் பகிரங்கத்திலும் ஒரே மாதிரி தான் இருப்போம். ரகசியமான நிலையிலே எப்படி இருக்கோமோ அப்படிமானதான் நம்முடைய பகிரங்கத்திலும் இருப்போம். பகிரங்கமான நிலையில் எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் ரகசியத்திலையும் இருப்போம். 2வது, இஸ்தவீலஹுல் மத்ஹு வல்லம், யார் அவரை ரொம்ப புகழ்ந்தாலும் அப்படியே தலை சுற்றி அலைய மாட்டார். யார் அவர் விமர்சித்தாலும் அதையும் பொருட்படுத்த மாட்டார். குறை இருந்தால் சரி பண்ணிக்கிறவர். விமர்சித்தாலும் அப்படியா என்ன குறை சொல்கிறீங்களா, நான் இனிமே அந்த நல்ல காரியம்லாம் செய்ய மாட்டாங்க, செய்துட்டு இருந்த நல்ல காரியத்தை ஓய்க்கிறதுக்கு யாராவது விமர்சனம் பண்ணாங்கிறது காரணமாக வைக்கிறார். யாரும் விமர்சனம் செய்தாலும் சரி, யார் தன்னை புகழ்ந்தாலும் 2ஐயும் சமமாக கருதுவார். ஆனால் அருமையானவர்களே, நம்மை குழியிலே கொண்டு போய் ஆழ்த்தக்கூடிய காரியம்தான் ஒரு மனிதன் தன்னை அப்படி தன்னை பெரிதாக. எல்லா சஹாபிகள், நாதாக்கள், நன்மக்களுடைய வரலாறுலாம் இதுதான். மதீனா முனவராவுக்கு ஒரு ஆள் வர்றாரு, அதற்கு அலிநாயகத்தை பார்க்குறாங்க. நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. அதற்கு அலி அல்லாஹ் தஆலா அவங்க பதில் சொன்னாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்களாம், மான இல்லாமல் முஸ்லீம், நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு முஸ்லீம். நம்மள்ட்ட யாராவது என்ன தெரியாதா? அல்லாஹு அக்பர் கபீரா. நம்மள்ட்ட யாராவது நீங்கள் யார் இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டால் என்ன தெரியலையே அவங்களுக்கு, வாழ்க்கையே நஷ்டமாகி போச்சுங்கிற மாதிரி நம்ம ஃபலாயிலையை, நம்ம மதாயை பூரா சொல்ல ஆரம்பிக்கும். அலிவல்லான்னு யார்? அறிவின் தலைஞானமா, தலைவாசல் அவங்க, அறிவின் வாசல் அவர்கள். அதற்கு அலிவல்லான் இடத்துல நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. நான் ஒரு முஸ்லீம்னு சொன்னாங்க. பெருமக்களே, இன்றைக்கி நம்மளை பொறுத்தவரையில் நான் நினச்சா அப்படி செய்வேன், நான் நினச்சா இப்படி செய்வேன் என்ற ஒரு நிலைப்பாடு நம்மிடத்தில் இருக்கிறதே, இதை நம்மை கொண்டு போய் அழிவிலே ஆழ்த்தக்கூடிய காரியத்தில் பிரதானமானது என்று சொல்வார். அழிவில் ஆழ்த்தக்கூடியது. அதனால தான் அதில் செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய எல்லா துஆவிலையும் ஓதுவாங்கன்னா, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ ஐனி ஸகீரா வ ஃபீ அயுனின் நாஸி கபீரா. அல்லாஹ் என்னை பொறுத்து என்னை சாதாரணமாக நினைக்கவை, மற்றவங்க என்ன பெருசாக நினைக்கிறாங்க அது வேறு விஷயம். மற்றவங்களுடைய பார்வையில் என்னை கண்ணியமாக்கு, மற்றவருடைய பார்வையில் என்னை பெரியவனாக்கு, என்னை பொறுத்தவரையில் என்னை சாதாரணமாக்கு. நீ ஒன்றுமில்லைன்னு நினைக்கிறோம். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வலிமார்கள், ஒரு தனி அந்தஸ்தை பெற்றவர்கள். அதற்கு ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க இருந்த ஊரில் ரொம்ப நாளாக மழை இல்லையாம். ரொம்ப நாளாக மழை இல்லை, பல்வேறு விதமான முயற்சிகள் செய்து மழை வரல. ஃபுதைல், நீ இருக்கிறதுனால தான் மழை வர மாட்டேங்குதுன்னு நினச்சாங்களாம். நீ இருக்கிறதுனால தான் மழை வர மாட்டேங்குதுன்னு நினச்சி உலகப்பூர்வமாக நினச்சாங்க. ஊரை காலி பண்ணி போயிட்டாங்க. அல்லாஹு தாலா விலாயத்தினுடைய நிலையில் அவர்களை அபுதால்களின் கூட்டத்தில் ஆக்கிவிட்டான் என்று வருகிறது. விலாயத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் அவங்களை ஆக்கிட்டான். தன் நினச்சாங்களா இல்லையா? தான் செய்த அமல்களையோ, தன்னுடைய தவத்தையோ, தன்னுடைய கல்வியையோ, தான் செய்த நல்ல காரியங்களையும் அவங்க நினைக்கல. தன்னை பாவின்னு நினச்சாங்க, தன்னை சாதாரணமாக நினச்சாங்க. அப்படி நினைத்த காரணத்தினால் மற்றவங்க நம்மளை புகழ்ந்தாலும் நான் அப்படிலாம் இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. பெருமை ரப்புக்குண்டு போயிட்டே இருக்கணும், அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர அதை கொண்டு நம்மளை பெருசாக நினைக்கிற அளவுக்கு உண்டான ஒரு நிலைக்கு வந்து விடக்கூடாது. நான் அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு சொல்கிறேன்னு எனக்கு விளங்கலை. அல்லாஹ் நமக்கு விளங்கும் அறிவை தந்தரல வேண்டும். பெருமக்களே, ஏதோ ஒரு நல்ல அமல் நம்மள்ட்ட இருக்கத்தான் செய்யும். யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல அமல் இருக்கத்தான் செய்யும்.
இல்லாமல் இல்லை. அளவு வேணால் கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம், அளவு வேணால் கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு நல்ல அமல் ஒவ்வொரு மனிதரிடத்திலும், மூமினான மனிதரிடத்திலேயும் இருக்கத்தான் செய்யும். அதை கொண்டு தன்னைத்தானே பெருமையாக கருதி கொள்வது என்பது இருக்கிறதே, நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்பது போல் உள்ள ஒரு எண்ணங்கள் வருவது இருக்கிறதே, நிச்சயமாக நம்மை மிகப்பெரிய அழிவிலே கொண்டு போய் ஆழ்த்திவிடும். நம்மளை சாதாரணமாக கருதணுமானா அதுக்கு சில தன்மைகள் வேணுமா? நம்மளை சாதாரணமாக நினைக்கணுமானா முதல்ல நினைக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஓதுனாங்க இல்லையா, அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் சத்தார்னு ஒரு திருநாமம் உண்டு. சத்தார்னா மறைப்பவன் அர்த்தம். நம்ம செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மறைச்சி வச்சிருக்கிறான். அதனால தான் கௌரவமாக நடந்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் மறைச்சி வச்சிருக்கிறான். நம்ம அசலை வெளிப்படுத்தினான்னு வைங்க, அந்த பாவங்களை எல்லாம் குறைகளை எல்லாம் மறைத்து வைத்திருக்க காரணத்தினால தான் கௌரவமாக நடக்கிறோம். மற்றவங்கள்ட்ட அவர்கள் கேவலப்பட்ட எத்தனையோ கெட்ட காரியங்கள் நம்மிடத்திலும் இருக்கிறது. அல்லாஹ் அதை வெளிப்படுத்தாமல் மறைத்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் சத்தார் என்ற அவனுடைய உயர்வான குணத்தினுடைய பண்புங்கிறத நம்ம விளங்கணும். நல்ல வேலை ரப்பை மறைச்சு வச்ச, என்ன கேவலப்படுத்தாமல், ஃபலியத்துப்படுத்தாமல், இழிவுபடுத்தாமல், அந்த சத்தாருங்கிற தன்மையினால நான் அதை ஓதனதுனால எனக்கு அந்த நசீவை தந்து, சத்தாருடைய அந்த தன்மையினால் என்னுடைய குறைகளை வெளிப்படுத்தாமல் மறைச்சு வச்சிருக்கிறது. அதனால தான் கௌரவமாக நடக்கிறோங்கிறது விளங்கணும். அது மாதிரி இன்னொன்று என்னன்னு சொன்னால், வாழ்க்கையில் நான் பெற்றதெல்லாம் என் ரப்பு தந்ததுன்னு விளங்கணும். வாழ்க்கையில் எப்போ நம்ம மனசில் நம்மளை சாதாரணமாக என்ன வரும்னு சொன்னால், நான் எதை பெற்றாலும் சரி அது நான் என் ரப்பு தந்தது, அவ்வளோ. வாழ்க்கையில ரொம்ப கூட்டமாக இருக்க, கொஞ்சம் குறைச்சி வைங்களேன். வாழ்க்கையில் யாரெல்லாம் இழிந்து விட்டார்களோ அவங்க பூரா நான் அதை செய்தேன். காரூன் சொன்னானல்லவா, இன்னமா ஊத்தி துவலா இல்மின் இந்தி, இவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை செல்வத்தை நான் பெற்றதெல்லாம் என்னுடைய அறிவை கொண்டு, தீட்சண்யமான என்னுடைய அறிவை கொண்டு. உலகத்தில் எத்தனையோ பேர் காரூனுடைய வாசகத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். நான் வாழ்க்கையில் பெற்றதெல்லாம் என் ரப்பு தந்தது நினைக்கக்கூடிய இந்த தன்மையும், அல்லாஹ் தன்னுடைய சத்தார் என்ற உயர்ந்த குணத்தினால் என்னுடைய குறைகளை மறைத்து வைத்திருக்கிறான், கௌரவமாக என்னை நடக்க வைத்திருக்கிறான். இல்லை என்று சொன்னால் என்னை கேவலப்படுத்துவதற்கு சின்ன விஷயம் போதும், ஒரு சின்ன காரியம் போதும் என்று நினைக்க வேண்டும் பெருமக்களே. அதனால வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் ரப்பினுடைய பேரருளை கொண்டும் அவனுடைய நாட்டத்தை கொண்டும் அவன் நம்மின் மீது உள்ள கருணையினாலும் அந்த நல்ல காரியத்தை செய்வதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறான் என்று எண்ண வேண்டுமே தவிர, என்னுடைய முயற்சியால், ஆற்றலால், கல்வியால், திறமையால் அப்படின்னு நினைச்சோன்னு சொன்னால் நம்ம விழுந்துடும். அல்லாஹ்வுக்கு பிடிக்காது அந்த அனங்கிற வார்த்தை. நான்கிற வார்த்தையை அல்லாஹ் ஏற்றுக்கவே மாட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டாங்க இல்லையா, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அறிவாளிகள்லேயே கெட்டிக்காரவங்க யாருன்னு கேட்டாங்க. இன்னைக்கு என்ன பதிலுங்க சொல்லணும்? நபிமார்கள் ஆக சிறந்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம். நம்முடைய அகீதா மூசா அலைஹிஸ்ஸலாம் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அவங்களுடைய வழியில் எத்தனையோ நபிமார்கள் வந்தார்கள். இன்னைக்கு இருக்கிற ஆட்களில் கொஞ்சம் விவரமான அறிவாளி யாருன்னு கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க நான் தான்ட்டாங்க. உண்மை அதுதான், ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை, நான் தான் சொன்னாங்க. ஆனால் அந்த அனங்கிற வார்த்தை ரப்புக்கு பிடிக்கல. போங்க, அல்லாஹ் காதை பிடிச்சான், போங்க. வலா அபுதுனா ஹதிருன், நம்முடைய அடியார் ஹிதிர்னு ஒரு ஆள் இருக்கிறாரு, நீங்கள் தெரியாத சில விஷயங்கள் அவர் தெரிஞ்சிருக்கிறார், அங்கே போய் பாடம் படிச்சுட்டு வாங்க, நல்லா அனுப்புனானே இல்லையா? உண்மையிலேயே அந்த பதிலுக்கு தகுதியானவர்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஷரியத் ரீதியாக அதுக்கு மாற்றமான இல்லை, உண்மைதான் அது. ஆனாலும் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. என்னால் அப்படியாச்சு, என்னால் இப்படியாச்சு, என் ரப்பு எந்த காரியத்தை செய்தாலும் சஹாபிகளுடைய வார்த்தைகள் எல்லாம் படித்து பாருங்கள். என் ரப்பு செய்தான், அல்லாஹ் அதை தந்தான், அல்லாஹ் அந்த காரியத்தை. ஒரு ஆளை சல்லாதவன் சொன்னாங்க, இவன் துன்யாவில் இருக்கிறதே அபாயம், ஆளை வீழ்த்திட்டு வந்துருங்கன்னாங்க. வந்து சொன்னா கத்தலவும் அல்லாஹ் அவனை வீழ்த்திட்டான்னு சொன்னாங்க. பெருமக்களே,
இதெல்லாம் நம்மிடத்தில் வருவதற்குண்டான இந்த உயர்ந்த அம்சம், என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நான் சாதாரணமானவன் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான தேவை பெருமக்கள் சொல்கிறார்கள் இஹ்லாஸ். அது இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த தன்மை வந்துடும். இஹ்லாஸ் என்பது இருந்தது என்று சொன்னால், குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துல் ஃபாத்திஹா எவ்வளோ முக்கியம் எல்லாருக்கும் தெரியும். லா ஸலாத்த இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகை இல்லைன்னு ரசூல் சொன்னாங்க. தொழுகை கூடாதுன்னு சொல்லுவாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தொழுகை நிறைவில்லைன்னு சொல்லுவாங்க இமாமுல் ஆதம். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது சூரத்துல் ஃபாத்திஹா. அதேபோல் ஹதீஸுகளின் உலகத்தில் ஆக முக்கியம் வாய்ந்தது ஹதீஸ ஜிப்ரீல்னு சொல்லுவாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா எப்படி உம்முல் கிதாபோ, வேதத்தினுடைய அடிப்படையான ஒன்றோ, ஒவ்வொரு தொழுகையிலையும் எல்லாம் ஓதும்படி வச்சான். இந்த சூரத்துல் ஃபாத்திஹா எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி தான் ஹதீஸினுடைய உலகத்தில் ஹதீஸ ஜிப்ரீல் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஹதீஸ ஜிப்ரீல்ல என்ன அர்த்தம்? ஜிப்ரீல் இஸ்லாம் கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரிலாம் பிரபலியமாக ஒன்று ஹதீஸ் தான். இதை தஸவ்வுஃபினுடைய தொடர்புள்ளவங்க அடிக்கடி கேட்கக்கூடிய ஹதீஸ் தான். இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன? ஈமான்னா நம்பிக்கை, இஸ்லாம்னா செயல்கள். ஈமான்னா நம்பிக்கை, இஸ்லாம்னா செயல்கள். மூணாவது கேட்டாங்க மல் எஹ்சான். எஹ்சான்னா என்னன்னு கேட்டாங்க. எஹ்சான்னா என்ன? எஹ்சான் என்பதனுடைய சுருக்க அர்த்தம் என்னன்னா இஹ்லாஸ்னு அர்த்தம். அல்லாஹுக்காக 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 எந்த காரியத்தையும் செய்யறது. ஒரு நம்பிக்கையானாலும் சரி, ஒரு செயல்களானாலும் சரி, அது என் ரப்புக்காக என்ற ஒரு எண்ணம் இருக்குமானால், யாருக்காவது ஒரு கொடுக்கும்போது சந்தோஷம், 4 பேர் பார்த்தாச்சுன்னா அப்படி இருக்குது. மனிதனுடைய பொதுவான சுபாவம், நல்ல காரியம் 4 பேருக்கு முன்னால் செய்வாங்க, பாவத்தை ஒருத்தருக்கும் தெரியாமல் செய்வாங்க. ஆனால் நல்ல காரியத்தை ரகசியமாக செய்த பெருமக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சில காரியத்தை வெளிப்படையாக தான் செய்தாகணும், அதனால் எல்லாத்தையும் ரகசியமாலாம் செய்ய முடியாது. சில காரியத்தை வெளிப்படையாக செய்யணும். ஒயின் தஜஹர் பில் கௌலி ஃபைன்னஹு யஅலமு சிர்ர வ அஃபா. வெளிப்படையாக செய்தாலும் சரி, அதனுடைய அசல் உள்ளத்தினுடைய நிலை எப்படி என்ன இருக்குதுங்கிறத அல்லாஹ் அறிஞ்சிருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு தெரியும். வெளிப்படையான எண்ணத்தில் இவர் வெளிப்படையாக செய்தாலும் கூட இதனுடைய உண்மையான எண்ணம் இவருக்கு எப்படி இருக்கிறது என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். மனிதனுடைய மூமினான மனிதனுடைய உள்ளங்களை எல்லாம் கலங்கடிக்கக்கூடிய கடுமையான ஒரு நிலையில் உள்ள ஹதீஸ்ன்னு சொன்னால், அருமையானவர்களே, இஹ்லாஸ் இல்லாட்டா எவ்வளவு உயர்ந்த அமல்களும் அல்லாஹ்விடத்தில் ஒரு மரியாதையும் கிடையாது. அல்லாஹ் ரொம்ப ரோஷக்காரங்க. வல்லாஹு அகியர் ஹதீஸ்ல வருது. அல்லாஹ் ரொம்ப ரோஷக்காரன். அவனுக்காக ஒரு காரியம் செய்யப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்வானே அல்லாது அவர் பார்க்க இவர் புகழ துன்யாவுடைய நோக்கம் என்று இருக்குமானால் அல்லாஹ் ரோஷக்காரன். விட்டு எனக்கு வேணான்றான். தான் குல்ஹு அல்லாஹு அஹத் சொல்லுங்களேன். அல்லாஹ் சமத். துன்யாவில் யாரும் அஹது கிடையாது. சுப்ஹானல்லதீ ஹலகல் அஸ்வாஜ குல்லஹா மிம்மா தும்பித்துல் அர்து வ மின் அன்ஃபுஸிஹிம் வ மிம்மா லா யஅலமூன். துன்யாவில் எல்லாத்தையும் அல்லாஹ் ஜோடியாக தான் படைச்சிருக்கிறான். சில ஜோடி நமக்கு விளங்கும், சில ஜோடி என்ன நமக்கு விளங்காதுன்ட்டான் அல்லாஹ். ஆனால் ஜோடி இல்லாமல் துன்யாவில் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் மாத்திரம்தான் ஜோடி இல்லை, அவன் அஹத். அது மாதிரி அல்லாஹ் மாத்திரம்தான் சமத். எந்த தேவையும் இல்லை. துன்யாவில் யாரும் சமது கிடையாது. அப்துல் சமது என்ன இருக்கலாம், துன்யாவில் யாரும் சமது கிடையாது. எனக்கு எந்த தேவையுமே இல்லைங்க, அப்படி யாரையும் அல்லாஹ் வைக்கவே இல்லை. அல்லாஹ்வை பொறுத்தவரையிலே சமன். எந்த தேவையும் நாம் அமல் செய்ய வேண்டும் என்ற தேவை கூட அவனுக்கு கிடையாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வை புகழ்ந்து உலகத்தில் உள்ள எல்லா மாந்தரும் ரப்பை வணங்கினாதான் அவன் அந்தஸ்து உயருங்கிறதெல்லாம் இல்லை. அதனாலே அல்லாஹ்வுக்கு உயருங்கிறது இல்லை, ஒருத்தரும் சொல்லாட்ட அந்தஸ்து குறைஞ்சிருங்கிறதும் இல்லை. அல்லாஹு தாலா தனக்கு வைத்து கொண்ட பெயர் அவன் அஹத், அவன் சமத். எந்த தேவையும் இல்லை. ஆனால் அவனை விட்டால் நமக்கு கதி இல்லை. அவனை விட்டால் நமக்கு கதி இல்லை. அவன் ரொம்ப ரோஷக்காரன், அவன் சமத். எனவே அவனுக்காக ஒரு காரியம் இஹ்லாஸான முறையில் அவனுடைய திருப்திக்காக மாத்திரம், அவனுடைய அன்புக்காக மாத்திரம், அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்ற ஆதங்கத்தில் மாத்திரம் இருக்குமானால் தான் அந்த அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் விலையும் மரியாதை. அமல்கள் சிறிதா பெரிதா என்பதல்ல, அளவு சிறிதா பெருசாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. அது ரப்புக்காக இருந்ததா,
அமானி ஹசரத் சொன்னதாக என்னுடைய ஆசிரியர் தந்தை கலீல் ஹசரத் சொன்ன செய்தியை நான் கேட்டிருக்கிறேன். அல்லாஹ் ஒரு ஆளை கூப்பிட்டு சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவான். அல்லாஹ் என்ன சொல்கிற, என்ன சொல்கிற நீ? நான் ஒன்றும் செய்யலையே, லெவல் மாதிரி அலைஞ்சன துன்யாவில், என்ன போய் சொர்க்கத்துக்கு போக சொல்கிறியே, கேலி பண்ணுறியா என்ன? நல்லாட்டங்க சொர்க்க முடிவு பண்ணிட்டேன், போகணும். நான் என்ன செய்தேன்? நீ படுக்கும் பொழுது, திரும்பி படுக்கும் பொழுது அல்லான்னு சொன்னேன், அது உளப்பூர்வமாக சொன்னேன், எனக்கு பிடிச்சி போச்சு, போக நல்லா சொல்லுவாங்க. அப்படியே ஹசரத்து போதும் போதும், இந்த ஒரு செய்தியைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லாவுக்காக ஒரு சொல், அது அல்லாஹ் அங்கீகரித்தா போதும், அல்லாஹ் கபூல் செய்துட்டா போதும், வாழ்க்கையில் நமக்கு வெற்றி தான். அளவு பெரிதா சிறிதா என்பது அல்ல, அல்லாஹ் அதை பார்க்க மாட்டான். எனக்காக உள்ளதா என்றுதான் பார்ப்பான், எனக்காக செய்யப்பட்டதா என்றுதான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா முஆது பின் ஜபலை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். யமனுக்கு அனுப்பின அந்த பயணம் இருக்குதே, உலகத்தில் மற்றவங்களை என்ன பாருங்களேன், யமனுக்கு அனுப்பின அந்த பயணம் இருக்குதே, துன்யாவில் மற்றவங்களை அனுப்பி வச்ச பயணம் மாதிரி அல்ல அது. நமக்கெல்லாம் தெரியும். என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதரத்து முஆத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், யா முஆத் அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி வல அல்லகன் தமுர்ர பி மஸ்ஜிதி வ கப்ரி. முஆத் அவர்களே, நானும் நீங்களும் சந்திக்கும் கடைசி சந்திப்பு இதுவாகத்தான் இருக்கும்னு சொன்னாங்க. இனிமேல் நீங்கள் வர்றதா இருந்தால் என்னுடைய கபருக்கு அருகில் தான் நடந்து வர வேண்டும்னு சொன்னாங்க. இனிமேல் அல்லாஹுடைய திருமுகத்தை, ரசூலின் திருமுகத்தை பார்க்க போவதில்லை, அவருடைய அமுத மொழிகளை கேட்கப் போவதில்லை. அப்படிப்பட்ட நிலையில் சில உபதேசங்களை செய்கிறாங்கன்னா, அந்த உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசம், எத்தகைய உபதேசமாக இருக்கு. அவர்கள் செய்த அந்த வசாயா, அந்த வசியத்துகளில் அதற்கு மாதத்தில் சொன்னார்கள், யா முஆத் அஹ்லிஸ் தீனக் அஹ்லிஸ் தீனக் யக்ஃபீக்கல் கலீல். இஹ்லாஸான முறையில் அமல் செய்யுங்க, கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொன்னார். ஹதீஸ ஜிப்ரீலும் அதுதான், இஹ்லாஸான முறையில் அல்லாஹுக்கா அல்லாஹுக்கா அல்லாஹுக்கா, இரவு பகல் எந்த நேரத்தில் செய்தாலும் சரி, என் ரப்பின் திருப்திக்கா. இமாமுல் இரவு நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுவுக்காக எழுந்திரிச்சு அவங்க போட்டாங்கன்னா உயர்ந்த ட்ரெஸ் அணிஞ்சிட்டு தொழுவாங்கண்ணா. உயர்ந்த ட்ரெஸ், ரொம்ப அழகான நறுமணம், அப்படிப்பட்ட வாசனை திரவியங்களை எல்லாம் பூசிக்கொண்டு யார் பார்க்குறா? இங்கே வெளியில் போகும்போது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போவோம். இங்கே ராத்திரி நேரத்தில் இருட்டில் அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் எதுக்காக வேண்டி என் ரப்புக்கு முன்னால் அந்த அந்த அமலுடைய முக்கியத்துவத்தையும் என் ரப்பு மாத்திரம்தான் பார்க்கிறான், யாருடைய பார்வையும் படாத இந்த நேரம் அப்படிங்கும் பொழுது அதில் கொஞ்சம் கூடுதலான அக்கறை எடுத்து தன்னை அலங்கரித்து சுத்தம் செய்து உயர்ந்த ஆடைகளை அணிந்து நல்ல நறுமணங்களை பூசி, பெருமக்களே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அஹ்லிஸ் தீனக், உங்களுடைய அமல்களை நீங்கள் இஹ்லாஸாக ஆக்கிக் கொள்ளுங்கள், இஹ்லாஸாக ஆக்கிக் கொள்ளுங்கள். குறைவாக இருந்தாலும் போதும், குறைவாக இருந்தாலும் அது உனக்கு போதுமானது, உன்னால் முடிஞ்ச வரை செய், ஆனால் இஹ்லாஸா செய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், திருமதியில் ஹதீஸ் வருது, இன்னம துன்யாலி அர்பாத்தி நஃபர். இந்த துன்யாவே மொத்த 4 தாங்க, 4 பேருக்கு தான் மொத்த துன்யாவுடைய நிலைங்கிறது. இன்னமா இபா சுன்னா சொலா நீயாத்திஹுன்னு வேற ஒரு ஹதீஸ் வருது. கியாமத்தில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஆட்களையும் எழுப்புறது அவங்க நிய்யத்தை பொறுத்து தான். நான் இஹ்லாஸை பற்றி பேசுகிறேங்கிறதுனால எங்கிட்ட இஹ்லாஸ் இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை, பெரிய கோலத்தில் இருக்கிறேங்கிற காரணத்தினால அப்படின்லாம் இருக்க வேண்டியது இல்லை. சாதாரணமாக இருப்பாங்க சில பேர், ஆனால் உள்ளத்தால் ரப்பினுடைய தொடர்பில் இருந்து கொண்டே இருப்பார். இன்னமா இபா சொன்னா சொலா நீயாத்திஹிம் அலா நீயாத்தி. எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா பெருமக்களே, எத்தனை பேர். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சாதாரணமாக ரொம்ப ஏழையான ஒரு ஆள், ஆனால் நான் அவரை பார்த்துருக்கிறேன் பள்ளியில். அவர் ஹயாத்தா இருக்கிறவரை பள்ளியில் எந்த கடிகாரமும் நின்றதில்லை, பேட்டரி இல்லாமல் எந்த கடிகாரமும் நின்னதில்லை. கவனிச்சுக்கிட்டே இருப்பார், பேட்டரி இல்லைன்னு வாங்கி உடனே கொண்டு போட்டுருவார். அவருடைய குறைந்த அளவிற்கு சம்பளத்தை கொண்டு வாசலிலே ஒரு மிதியடியை வாங்கி போடுவார். வெயில் நேரமாக இருந்தால் உடனே 2 வீசரி வாங்கி அங்கனங்கன்னு போடுவார். அவருடைய வசதி. ஜும்மாவுடைய நாட்களில் ஒரு ஏழையான ஆள், ஜும்மாவுடைய நாளாக இருந்தால் காலையில் ஒரு 9:30 மணிக்கெல்லாம் பள்ளிவாசலில் வந்து
தண்ணீர் ஓடக்கூடிய அந்த ஓடை இருக்கிறது இல்லையா, அதில் உள்ள அந்த கழிவுகளை எல்லாம் சுத்தம் செய்து அதை எடுத்துக்கொண்டு வெளியில் போட்டு தண்ணி சுத்தமாக ஒழுங்காக ஓடுறதுக்கு உண்டான வேலையை செய்து வைப்பார். பெருமக்களே, அவர் இறந்த அன்று பார்த்தேன், கடிகாரம் நின்றிருந்தது. பெருமக்களே, அவர் இறந்த அன்று கடிகாரம் நின்றிருந்தது. பெரிய அந்தஸ்து மிக்கவராக அவருடைய நிலையை அறிய முடிந்தது. வாழ்க்கையில் அல்லாவுக்காக செய்கிறோமா, அதுதான் அல்லாஹ் பார்க்குறான். அளவு பெருசு சிறுசுங்கிறது இல்லை, என் ரப்புக்காக ரப்புக்காக ரப்புக்காக. அதனால தான் பல பேர் அதை ரகசியமாக செய்தார்கள், யாருக்கும் தெரியாமல். இஹ்லாஸ் நம்மள்கிட்ட வரணுங்கிறதுக்காக வேண்டி ரகசியமாக செய்த எத்தனையோ பெருமக்கள், எத்தனையோ பேர் அதை ரகசியமாக செய்தார்கள். மாவரதி ரஹமத்துல்லாஹி என்று ஒரு பெரிய மனிதர் இருந்தாங்க. அவங்க என்ன செய்தாங்கன்னா, நிறைய ஃபிக்ஹினுடைய கிதாபுகள்லாம் எழுதியிருந்தாங்களாம், தஃப்சீர்கள்லாம் நிறைய எழுதியிருந்தாங்களாம். எழுதிட்டு இது அல்லாஹ் கபூல் செய்துட்டானா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியல. அதனால் அவருடைய நண்பரை கூப்பிட்டு சொன்னாங்களாம், நான் நிறைய தஃப்சீர் எழுதியிருக்கிறேன், நிறைய ஃபிக்ஹ் கிதாப் எழுதியிருக்கிறேன், இந்த இடத்துல இருக்குது குல்லுஹா தஸ்னீஃபி, எல்லாமே நான் எழுதியது தான். ஆனால் இப்போ நான் அதை ஒன்றையும் வெளியிடலை, அது எல்லாத்தையும் இங்கே வச்சுருக்கிறேன். என் ரப்பு அதை கபூல் செய்துட்டானாங்கிறது எனக்கு தெரியணும், தெரிஞ்சால் தான் அதனுடைய பலன்கள். அதனால் நீங்கள் என்னுடைய நண்பராக இருக்கிறீங்க, ஒன்று செய்யுங்க. நான் மௌத்தா போகிற நேரம், ரொம்ப விரிவான அந்த வாசகத்தையெல்லாம் சொல்லி உங்கள்கிட்ட சொல்லலை, நான் மௌத்தா போகும் பொழுது பாருங்கள், என் கை மடங்கி இருந்துச்சு, பொத்தி இருந்துச்சுன்னா அந்த அமல்கள், நான் எழுதிய அந்த காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகலைன்னு அர்த்தம். அதை பூரா கித்தாப் அவ்வளவையும் எடுத்து கொண்டு போய் திஜ்லா நதியில் நைல் நதியில் கொண்டு போட்டுருங்க. வேண்டியதே இல்லை. இல்லை, என்னுடைய கை விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவங்களுக்கு விளங்குன ஒரு அடையாளத்தை சொன்னாங்க. அது அல்லாஹ் கபூல் செய்துட்டான்னு அர்த்தம். அதுக்கு பிறகு மக்கள்கிட்ட வெளியிடுங்க, உரிய பிரயத்தத்தை தரும்னு சொன்னாங்க. ரகசியமாக மௌத்து வர வெளியில் தெரியாமல் எத்தனையோ நல்ல காரியங்களை செய்யக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார். அவங்க இறந்த பிறகு தான் தெரியும் இப்படிலாம் செய்தாங்க. மதீனாவில் ஒரு பட்டியல் இருந்துச்சாங்க. அதாவது யாராவது அவங்க குடும்பத்தில் ரொம்ப இக்கட்டான நிலையில் வாழ்கிறவங்க, சிரமப்படுறவங்க அப்படின்னா அதில் எழுதி வைப்பாங்களாம். என்னுடைய வீட்டில் எனக்கு கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒருத்தரும் இல்லைன்னா அதில் எழுதி வைப்பாங்க. அது அப்படியா, நான் அந்த வேலையை செய்ய தயாருன்னு பதில் எழுதி வைப்பார் ஒரு ஆள். போய் அந்த வேலையை பார்ப்பாங்களாம். அந்த அட்ரஸ் தெரிஞ்சு போய் இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்க, நான் வேணா உங்களுக்கு போய் இதை வாங்கி தரேன். இப்படி அவங்களுடைய நிலைக்கு ஏற்ப எந்த காரியத்தை எழுதி வச்சிருக்கிறாங்களோ அந்த நிவர்த்தியை செய்வதற்கு அவருக்கு முடிஞ்ச அந்த வேலை அவருக்கு சாத்தியமாகும்னா அந்த வேலையை செய்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்களாம். இதில் ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்கு, வயதான நிலையில் ஊரினுடைய அவுட்டரில் ஒரு பெண்மணி, வயதான நிலையில் உள்ள ஒரு பெண்மணி, யாரும் துணை இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு இடத்துல தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கோ வீட்டை சுத்தம் செய்வதற்கோ அங்கே ஆட்கள் யாரும் இல்லை, வாய்ப்பும் சூழல் இருந்தால் அல்லாஹ்வுக்கு அதை செய்கிறவங்க அந்த பொறுப்பு ஏற்றுக்கங்கன்னு எழுதி வச்சிருந்துச்சு. அந்த இடம் மட்டும் காலியாக இருந்துச்சான். அதுக்கு யாரும் பதில் எழுதலை. உமர்தானு பார்த்தாங்க, சரி பதில் எழுதுன்னு நம்ம போய் அந்த வேலையை பார்த்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உமர்தானு போனாங்கண்ணா. உமர்தானு தேடி பிடிச்சி போய் அந்த வீட்டில் கேட்டால் இல்லையே, அது ஒரு ஆள் வந்து திறந்தவரை கரெக்டாக செய்து கொடுத்துட்டு போயிடுறாங்களேன்னு சொல்லி அந்த வயசான அம்மா, பார்வை குறைஞ்சி அந்த அம்மா அப்படி சொல்லு, யாருமா அவன் காலை வேலைனே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்படியா, அடுத்த நாள் சுபுக்கே போயிட்டாங்க. கொஞ்சம் பிந்தி இதெல்லாம் போகல, சுபுக்கே போயிட்டாங்க. சுபுக்கெல்லாம் போய் அதுக்கு பிறகு பார்த்தா அவர் அப்போதே வந்துட்டு போயிட்டாருன்னு. அப்போதே வந்துட்டு போயிட்டாரா? அடுத்த நாள் தஹஜ்ஜுதுக்கே போயிட்டாங்க. அப்பவும் சொல்கிறாங்களா, அப்போதே வந்து அவர் எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாரு. இது சரி வராது, விடிய தங்க வேண்டியது அந்த இடத்துல. இன்னும் பக்கத்தில் ஒரு இடத்த பிடிச்சி தங்கிட்டாங்க. யாரா அது அந்த மனுஷன்? பேரும் அங்கே எழுதல்ல, வேலையும் நடக்குது, சாமத்தில் வர்றாருங்கிறாரு. யார் அதுன்னு பார்த்தா சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு வர்றாங்க. பெருமக்களே, எவ்வளவு ஒரு இஹ்லாஸினுடைய உச்சத்தில் இருந்திருந்தால் எந்த நிலையிலையும் சித்திக் நாயத்தை என்னால் மிஞ்ச முடியலன்னு சொன்னாங்க. இருந்தால் என்னால் மிஞ்ச முடியலன்னு சொன்னாங்க. அதனால ரப்பினுடைய அந்த உயர்வான ஸ்தானத்தையும் அந்தஸ்தையும் அடைவதற்குண்டான உயர்ந்த தரஜாவுக்குண்டான ஆரம்ப நிலைப்பாடுகள் தான் இஹ்லாஸ். அது பழகணும், அதை பழகணும். சில காரியங்களை ரகசியமாக செய்து பழகணும். சில அமல்களை இப்படியும் வைத்து கொள்ளுங்கள், உங்களை தவிர ரப்பை தவிர யாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடாது, அதை வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு கியாமத்தில் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு ரசூல் சொன்னான். நம்ம அப்படி ஏதாவது ஒரு அமலை வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் அப்படி வைக்க முடியாட்டாலும் நஃப்ஸுன்னு ஒன்று இருக்குது இல்லையா,
அப்படி வைக்க முடியாட்டாலும் ஏதாவது ஒரு அமலை அப்படி வச்சுக்கிறணும். அது யாருக்கும் தெரியாது, யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். சொல்லாமல் விடாது நம்ம நஃப்ஸு இருக்குது. யார்ட்டையும் சொன்னாத்தான் நமக்கு கபூலான மாதிரி நமக்கு ஒரு எண்ணம். அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பெருமக்களே. அதனாலே ரப்பினுடைய அன்பை பெறுவதில், அவனுடைய நெருக்கத்தை பெறுவதில் உயர்வான ஒரு நிலைன்னு சொன்னால் முடிஞ்சவரை மறைச்சி வைக்கணும். சில விஷயத்தை வெளிப்படையாக தான் செய்தாகணும். அதனால் ஒருத்தருக்கும் தெரியாமல் நான் ஹஜ்ஜுக்கு போகிறேங்கிறதெல்லாம் இல்லை. அது வெளிப்படையாக செய்தாகணும். ஜமாத்தினுடைய தொழுகை, சக்காத்து, இதுவோ நோன்பு எல்லாத்தையும் வெளிப்படையாக தான் செய்தாகணும். ஃபர்துல முகஸ்துதியெல்லாம் கிடையாது, ஃபர்துல முகஸ்துதி கிடையாது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இன்னமா யுபஅஸுன்னா ஸலா நிய்யாத்திஹிம். கியாமத்தில் ஒரு மனிதர் எழுப்பப்படுவது அவருடைய நிய்யத்தை அடிப்படையாக கொண்டுதான். எந்த நிய்யத்தில் அந்த காரியத்தை செய்தார், அமல்களுடைய கணத்தை கொண்டல்ல, எவ்வளவு காலம் செய்தார் என்பதல்ல, அமல்களுடைய பெரிதா சிறிதாங்கிறத பொறுத்தோ, எவ்வளவு காலம் செய்தார் என்பதை பொறுத்தோ அல்ல, அவருடைய நிய்யத் என்ன அதிலே, அதுதான். நாம் எல்லாம் கேள்விப்பட்ட பிரபலமான ஒரு ஹதீஸ் தானே, பிரபலமான ஒரு ஹதீஸ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு அபூ ஹுரைரா தான் இடத்துல சொன்னாங்க. அபூ ஹுரைரா தான் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னாங்க, கியாமத்தினுடைய நரகின் முதல் குள்ளிகள் 3 பேருன்னு சொன்னாங்க. நரகத்தில் போட அந்த ஆரம்பிக்கிற அந்த லிஸ்ட்டில் முதலாக போகிறவங்க 3 பேர். அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாத்தரல வேணும். சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல பெருமக்களே. முதல் 3 பேர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். யாருன்னு சொன்னால் முதல்ல ஒரு பெரிய முஜாஹித். அவர் தன் உயிரை கொடுத்திருந்தார். எல்லாத்தையும் விட மனிதனுக்கு உயிர் பெருசு இல்லையா? அவருடைய உயிர் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு இவ்வளவு பாக்கியத்தை தந்தேனே, எனக்கா என்ன செய்தீங்க அல்லாஹ் கேட்பான். சஹாபாக்கள்கிட்டையெல்லாம் ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் ஒரு பதில் இருக்குது, நம்மள்ட்ட என்ன பதில் இருக்குதுன்னு தெரியல. எனக்கா என்ன செய்தீங்கன்னா ஒவ்வொரு சஹாபாக்கள்கிட்டையும் ஒரு பதில் இருக்குது. தெளிவான பதிலும் இருக்குது, விரிவான பதிலும் இருக்குது, நிறைஞ்ச பதிலும் இருக்குது. நம்மள்கிட்ட அந்த அமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்குது தானே தெரியலையே. 10 வருஷம் செய்தாலும் ஒரு வார்த்தையில் எல்லாத்தையும் ஓச்சிடுறோம். அப்படி தான் நம்முடைய நிலைகள் இருக்குது. ஒரு பெரிய முஜாஹித் வருவார், அல்லாஹ்வுக்காக தன் உயிரை கொடுத்தவர். அல்லாஹ் கேட்பான், எனக்கா என்ன செய்து? அப்பே என் உயிரே உனக்காக அர்ப்பணிச்சிட்டு. அல்லாஹ் சொல்லுவான், உயிரை கொடுத்தீங்கிறது உண்மைதான், எனக்கான்னு சொல்லாதீங்க, பல் கதம் பொய் நீங்கள் சொல்கிறீங்க, பொய் சொல்கிறீங்க நீங்கள். பல் அரத்தாய் யுகால ஃபுலானுன் ஜரி. ஹதீஸில் வரக்கூடிய வாசகம் நம்ம கேள்விப்பட்டிருந்தால் நம்ம மனசில் பதிவிக்க வேண்டும். இவர் பெரிய வீரர் என்று சொல்லப்படுவதற்காகத்தானே நீங்கள் அந்த காரியத்தில் ஈடுபட்டீர்கள். உங்கள் மனசில் என்ன நினச்சிங்க? அல்லாஹ்வுக்காக நினச்சிங்களா? 4 பேர் நம்மளை என்ன செய்யணும்? புகழணும், பெரிய வீரர், சாமர்த்தியக்காரர் என்று சொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அல்லவா உங்களுடைய உள்ளத்தில் இருந்தது. ஃபக்கது கீழ், அது சொல்லப்பட்டு விட்டதே. அல்லாஹ் சொல்ல. அடுத்து ஒரு ஆள் வருவார். அவர் பெரிய கொடையாளி, எவ்வளவு செல்வத்தை கொடுத்திருந்தவங்க. என்ன செய்தேன் ரப்பே, நான் அதற்காக கொடுத்தேன், இதற்காக கொடுத்தேன், இத்தனை பள்ளி கட்டினேன், மதரசாக்கள் ஒரு கூட காரியங்களை செய்தேன், இவ்வளவு நல்ல காரியங்களுக்கு என்னுடைய பொருளாதாரம் பயன்பட்டு, எனக்காக செய்தின்னு சொல்லாதே. ஒரு பெரிய கொடை வள்ளல் என்று பாராட்டப்படுவதற்காக வேண்டிய அல்லவா செய்தீர்கள். ஃபக்கது கீழ், உங்களுடைய எண்ணம் என்னவாக இருந்தது? பள்ளி கட்டினது உண்மைதான், அது நடந்ததெல்லாம் உண்மைதான். உங்களுடைய உள்ளத்தின் எண்ணம் என்ன? எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் ஒரு ஆள் இருக்கிறாருங்க, வருஷந்தோறும் ஒரு பள்ளி கட்டி கொடுக்குறாரு. வருஷந்தோறும் அவருடைய பொருளாதாரத்தில் ஒரு பகுதி எடுத்து வச்சு ஒரு பள்ளி கட்டி கொடுக்குறாரு. இந்த போன வாரம் கூட அந்த பள்ளி என்னுடைய திறப்புக்கு நான் போயிருந்தேன். அவர் அந்த பள்ளி திறப்புல அங்கே எப்படி வருவார் தெரியுமா? யாருன்னு தெரியாது. அதிகாலையில் வருவார். அந்த பள்ளியில் வந்து அன்றைக்கி துஹர் தான் ஆரம்பிப்பாங்க, பள்ளி திறப்புல அதெல்லாம் மத்தியானக்கிட்ட தான். காலையிலே வருவார், உள்ளே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து துவாலாம் செய்துட்டு போயிடுவார். இங்கே யாருன்னு தெரியாது, ஆளும் தெரியாது, பேரும் தெரியாது. பேர் சொன்னாலும் எந்த அடையாளத்தை வச்சு அவங்க விளங்கவும் முடியாது. ஆனால் பள்ளி கட்டி கொண்டு இருக்கிறார். நான் கூட மற்ற உஸ்தாத்மார்கள்லாம் சொன்னேன், கியாமத்தில் நம்மெல்லாம் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போவோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. ஆனால் நம்ம பின்னால் வந்துடுவோம் போல் தெரியுது, இவங்க பின்னால் தான் நம்ம போகும்போல் தெரியுதேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்.
இவங்க எங்கேயோ போயிடுவாங்க போல் தெரியுதே. இவ்வளவு காலம் கூட அவருடைய மனசில் ஒரு கசடு இல்லை, நான் இல்லையே என்ற ஒரு எண்ணம் இல்லை. யார்ட்டையும் சொல்ல மாட்டார். வருவார், சுபஹனுடைய தொழுகையில் பள்ளியில் உட்காந்து தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் துவா ஓதிட்டு அவர் பெறட்டு போயிடுவார். யாருக்கும் தெரியாது. ஆனால் மற்ற எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு போவார். இந்த பரிசுத்தத்தினுடைய விலை அல்லாஹ் உலகத்தில் மற்றவங்களுடைய புகழை வாங்குவதற்காக வேண்டி உள்ள எண்ணமும் இப்படி ஒரு பரிசுத்தமான ரெண்டு ஒன்றா? அல்லாஹ் அதை கூலி கொடுக்க மாட்டானா? அல்லாஹ் அதை கண்ணியப்படுத்த மாட்டானா? அதனால இவற்றை சொல்வான் அல்லாஹ், பொய் சொல்கிறாய் சொல்லப்பட்டு. அது மாதிரி பெரிய ஆலிம் எனக்கா என்ன செய்தீங்க, எவ்வளோ ஞானத்தை கொடுத்து, ரப்பே நீ எனக்கு கொடுத்த இல்மை கொண்டு இத்தனை பேரை ஹிதாயத்தில் ஆக்கினேன், அவங்களுக்கு பயான் செய்தேன், அவங்களுக்கு ஓதி காண்பிச்சேன், எல்லாம் சரிதான், ஓதி காமிச்சதெல்லாம் சரிதான், எனக்காக சொல்லாதீங்க. உங்களோட பெரிய பேச்சாளர் என்று சொல்ல வேண்டும், ஒரு பெரிய காரி என்று பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காகவா உன்னுடைய எண்ணம் அப்படித்தானே இருந்தது. பக்கத்து கீழ் சொல்லப்பட்டு விடு. ஹதரத் அபூ ஹுரைரா சொல்கிறார்கள், என்னுடைய தொடை ரசூல் ஓங்கி அடித்தாங்க. அடிச்சுட்டு சொன்னாங்க, ஆரம்பத்தில் முதலாக இந்த 3 பேரும் தான் நரகத்தினுடைய படுகொலிகளில் தள்ளப்படுவார்கள் என்று சொன்னார். நினைச்சாலே தாங்க முடியாத அளவுக்குள்ள ஒரு காரியம் பெருமக்களே. அதனால நாம் ஒரு உச்ச நிலையை, உன்னதமான நிலையை, ரப்புக்கு நெருக்கமான ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் ரப்பிடத்தில் இஹ்லாஸை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இஹ்லாஸை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நஃப்ஸும் ஷைத்தானும் வீழ்த்த முயற்சிப்பார். இஹ்லாஸ் வர்றதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் சூரத்துல் இஹ்லாஸ் அதிகமாக ஓதணுமா. சூரத்துல் இஹ்லாஸ்னா எதுங்க? குல் ஹுவல்லாஹு அஹத் நிறைய ஓதணும். குல் ஹுவல்லாஹு அதனுடைய சிறப்பு அவ்வளோ இருக்குது. தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய ஹதீஸ் என்ற ஞாபகம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குக்கு போயிருந்தாங்க. தபூக்குக்கு போயிருந்த நேரத்தில் அன்னைக்கு காலையில் சூரிய உதயத்தை பார்க்குறாங்க. வித்தியாசமாக இருக்குது, வித்தியாசமான ஒரு சூரிய உதயம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. என்ன ஜிப்ரீல், இன்னைக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது சூரிய உதயம், என்ன விஷயம்னு கேட்டாங்க. நாயகமே, ஏராளமான மலக்குமார்கள் பூமிக்கு வந்திருக்கிறார்கள் இன்னைக்கு, என்ன விஷயம்னு கேட்டாங்க. மதீனா முனவ்வராவிலே முஆவியத்து பின் முஆவியான்னு ஒரு சஹாபி வஃபாத் ஆகிட்டாங்க, அவங்க ஜனாசாவில் பங்கேற்பதற்கு அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப பிரபலமான சஹாபியும் அல்ல. அடுத்து முஆவியத்து பின் முஆவியாங்கிற சஹாபி இறந்தாங்க, அவங்க ஜனாசாவில் பங்கேற்பதற்குத்தான் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம்னு சொன்னாங்க. தாங்க விரும்பினா எடுத்து காமிக்கிறோம். அந்த இடத்து முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஜனாசாவை ரசூலுக்கு எடுத்து காட்டப்படுது. நாயகமே நீங்கள் தொழுவைங்க. ரசூல் ஜனாசா தொழு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுவைக்க போகிறாங்கன்னு மொத்த மலக்குமார்கள் கூட்டம் தபூக்கு வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் பின்னால் என்ன தொழுகிறதுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, பீமனால் ஹாதிஹில் மன்சிலா, எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்து இந்த சஹாபிக்கு எப்படி கிடைத்தது? லட்சக்கணக்கான மலக்குமார்கள் இறங்கி வந்து ஜனாசாவில் பங்கேற்க வேண்டும் என்ற இந்த ஆசையும் தேட்டமும் அவர்களுக்கு ஏற்பட்டு ரப்பினுடைய உத்தரவோடு பூமிக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எதனால்? தி ஹுப்பி குல் ஹுவல்லாஹு அஹத்னு சொன்னாங்க. குல் ஹுவல்லாஹு அஹத் ரொம்ப நேசிப்பார் இவர். எப்போவுமே குல் ஹுவல்லாஹு அஹத் இஹ்லாஸ் வர்றதுக்காக நம்ம ஒரு 100 தடவையாவது பழக்கத்தில் வச்சுக்கலாமா? நிறைய இன்ஷா அல்லாஹ் சொல்லியிருக்கிறோம், பார்த்துக்கங்க, மறந்துடாதீங்க. நம்ம ஓத நல்லாட்ட கேட்கணும். ரப்பே இஹ்லாஸ் எந்த இதில் வந்தாலும் கடைசியில் முகசதியில் வந்து நிற்கும். என்னை மன்னிச்சிரு ரப்பே, இஹ்லாஸை தா ரப்பே, அது உன்னுடைய ஆயத்தை கொண்டு உன்கிட்ட கேட்குற ரப்பே அப்படின்னு சொல்லி அதை ஓதி கேட்க. அதனால் இஹ்லாஸு தான் அல்லாஹு தஆலா அதை கபூல் செய்யும். இல்லைன்னா அல்லாஹுக்கு அது தேவையில்லைன்னு தள்ளிடுவாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னம துன்யாலி அர்பஅத்தி நஃபர், துன்யா 4 பேருக்குத்தான். துன்யாவுள்ள எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா 4 பேருக்கு தான். ஒரு மனிதன், ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு இல்மன் வ மாலா, அல்லாஹ் தீட்சண்யமான அறிவையும் கொடுத்திருந்தான், பொருளாதாரத்தையும் கொடுத்திருந்தான். ஃபஹுவ யுஸல்லிது அலா ஹலகத்திஹி, அந்த பொருளாதாரத்தை ஃபில் ஹக், நல்ல காரியங்களில் அவன் செலவழித்து கொண்டே இருக்கிறான். சிறந்த அறிவு ஞானத்தை கொண்டு இதுதான் என்றும் நமக்கு நிலைக்கும். மா இந்தக்கும் என்பது ஒமா இந்தல்லாஹி பா, அல்லாஹுக்காக செலவழித்தது என்றும் நிலைக்கும் என்ற அந்த எண்ணத்தின் காரணத்தினால் நல்ல காரியங்களில் ஒவ்வொரு ஆட்கள் இன்றைக்கி எத்தனையோ சீதேவைகள் செய்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நல்ல காரியங்களில் செலவழிக்கிறான். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபஹுஃபி ஆயிலல் மனாசில், அந்தஸ்துகளில் ஆக உயர்ந்த அந்தஸ்தில் அவன் இருக்கிறான். அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை தர வேண்டும். ஆசைப்படும். இவன் முதல் மனிதன். அல்லாஹ் தீட்சண்யமான அறிவையும் கொடுத்திருந்தான், அது மாதிரி அவருக்கு பொருளாதாரத்தையும் கொடுத்திருந்தான்.
ரெண்டாவது மனிதன் யாருன்னு சொன்னா, ஆத்தாஹுல்லாஹு இல்மன் வலம் யூதிஹி மாலா. அவனை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அறிவு கொடுத்திருந்தான், ஆனால் துட்டு அந்த அளவுக்கு கொடுக்கல, பணம்னா அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் அவன் நினைத்தான், லாக்கின் யதஷப்பக், மனசில் ஆசை இருந்துச்சு, அல்லாஹ் எனக்கு மாத்திரம் இப்படி ஒரு செல்வத்தை கொடுத்திருந்தா, இந்த எனக்கு மாத்திரம் இப்படி கொடுத்திருந்தால் லா அமில் துபிஹி மிசலமா அமில பிஹி, அவர் செய்த மாதிரி நானும் இவ்வளோ நல்ல காரியங்களை செய்வனே அப்படின்னு ஆசைப்பட்டார். ஒன்றும் இல்லை, ஒன்றும் கொடுக்கவும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபொஹுமா ஃபில் அஜ்ரி சவா, கூலியில் 2 பேரும் ஒரே கூலி தான் சொன்னாங்க. அவர் வாரி கொடுத்து அந்த கூலியை வாங்கினார், இவர் மனதால் நியத்து வைத்து இந்த கூலியை வாங்கிவிட்டார். 2 பேரும் கூலியில் ஒன்றுன்னு சொன்னாங்க. அறிவறிஞ்சி, பொருளாதாரம் இல்லை, கூலி அதே கூலி இவருக்கு கிடைக்குது. அப்படி ஆண்டால் நியத்தை வச்சு தான் நல்ல இடத்துல மரியாதை. 3வது ஒரு மனிதர், ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலா வலம் யூதிஹி இல்மா, நிறைய பணம், எக்கச்சக்க பணம் எங்கன கிடக்குது, எப்படி சொத்து இருக்குதுன்னா தெரியல, அவ்வளோ கிடக்குது. ஆனால் அவனை பொறுத்தவரையிலே ஃபஹுவ யஅமலு பிஹி ஃபில் மஆசி, பாவங்களில் ஜாலியில் செலவழிக்கிறார். ஜாலியான காரியங்களிலே, தேவையில்லாத காரியங்களிலே, பாவமான காரியங்களிலே செலவழிக்கிறான். ஃபஹுவ ஃபி அஹஸ்ஸில் மனாசில், அந்தஸ்தில் மிக கீழ்த்தரமானவன் அவன். ரப்பு கொடுத்த நியாமத்துக்கு நன்றி இல்லாத கீழ்த்தரமான அடிமை அவன். 4வது ஒரு மனிதன், மா இந்தஹு இல்முன் வலா மால், துட்டும் இல்லை அறிவும் இல்லை இவன்ட்டு. ஆனால் அவன் நினைக்கிறான், லவன் ஐந்தி மிஸ்ல ஃபுலானின், இவனை மாதிரி எனக்கு மாத்திரம் பணம் இருந்துச்சுன்னா நானும் அவனை மாதிரி ஜாலியாக இருப்பேன்னு நினைக்கிறான். எனக்கு அவனை மாதிரி பணம் இருந்துச்சுன்னா அவன் எப்படி பாவங்களிலும் தேவையில்லாத காரியங்களிலும் உலகத்தில் ஜாலிங்கிற பேரால என்னத்தையோ அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறானே, அது மாதிரி நானும் அப்படி இருந்திருப்பேன்னு நினைச்சான். ரசூல் சொன்னார்கள், அந்த ஒரு பாவத்தையும் செய்யாம இவனும் அந்த பாவி ஆகிறான். இஸ்ருஹுமா சவா, இந்த 2 பேருடைய குற்றமும் ஒன்று தான் சொன்னான். அப்படியானால் மொத்த துன்யாவும் இந்த 4 பேருக்கு தான். ஒன்று இருக்கிறது கொடுக்கிறான், இன்னொன்று இருந்தால் கொடுப்பேன் என்று உளப்பூர்வமாக எண்ணுகிறான். ஒருவன் இருக்கிறது அதை கொண்டு பாவத்தில் செலவழிக்கிறான், இன்னொருவன் அவனுக்கு இல்லை இருந்தால் பாவத்தில் ஆக்குவேன் என்று எண்ணுகிறான். இந்த 4 பேருக்கு தான் மொத்த துன்யாவும் ரசூல் சொன்னான். அதனால் கியாமத்தில் அல்லாஹ்விடத்தில் மரியாதை என்பது நல்ல எண்ணங்களை பொறுத்துத்தான். அதுதான் ரப்பை போய் அடை. இல்லேன்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வ கதிம்னா இலாமா அமீலு மின் அமலின் ஃபஜஅல்நாஹு ஹபா மன்சூரா. கியாமத்தில் சில பேர் நிறைய அமல்கள் செய்துட்டு வருவாங்க, அது எல்லாம் பரத்தப்பட்ட புழுதிகளை போல் ஆக்கப்பட்டு ஒரு பிரயோஜனம் இருக்காது அதை கொண்டு. இன்னொரு இடத்துல குர்ஆன் ஒரு உதாரணம் சொல்லும், ஃப மஸலுஹு கமஸலி ஸஃப்வானின் அலை துராபன் ஃபஅஸாபஹு வாபிருன் ஃபதரக்கஹு சல்தா. ஒரு வழுக்கு பாறை, அந்த வழுக்கு பாறையில் கொஞ்சம் மணல் கிடக்குது, அடர்த்தியான மழை பெய்யும் பொழுது அந்த மணல்லாம் தானாக போயிடுது. அது மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அமல் வச்சுருந்தார், ஆனால் வழுக்கிற மாதிரி தான் வச்சுருந்தார், அல்லாவுக்காக வைக்கல என்ற காரணத்தினால் அந்த மணல் அடித்து செல்லப்படுவதை போல் இவருடைய அமல்கள் ஒன்றுமில்லாமல் ஆயிரும் சொல்கிறார். அல்லாஹ் நமக்கு விளங்கும் நசீபை தந்தரல் புரிவானா சங்கைக்குரியவர்களே. அதனால நாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக, அவனுடைய அன்பை பெற்றவர்களாக ஆகுவதற்குண்டான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தில் கூடியிருக்கக்கூடிய நாம் அந்த பாதையினுடைய அடிச்சுவட்டிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய அமல்கள் இஹ்லாஸாக இருக்க வேண்டும். எவ்வளவு அமல்களை செய்வதற்குண்டான நல்ல காரியங்களை செய்வதற்குண்டான வாய்ப்பை தந்தாலும் இதுவெல்லாம் என் ரப்பினுடைய பேரருள் ஒன்று நடந்ததே அல்லாது என்னுடைய முயற்சியை கொண்டு அல்ல என்று உளப்பூர்வமாக மனதில் நம்ப வேண்டும், உறுதி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அத்தகைய நசீபை தந்தருள் புரிவானா. நம்முடைய கடந்த காலங்களில் தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்ட குற்றங்குறைகளை எல்லாம் கருணையும் இரக்கமுள்ள ரப்பு மன்னித்தருள் புரிவானா. அவன் நம்மின் மீது இரக்கம் காட்டி அருள்வானா. தன்னுடைய கோபத்தையோ தன்னுடைய அதிருப்தியையோ எந்த நிலையிலும் நம்மின் மீது ஆக்கி விடாமல் நம்மின் மீது இரக்கம் உண்டு அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து கொள்வானா. அவன் பொருந்தி கொள்ளக்கூடிய பாதையில் அல்லாஹ் நம்மை நடத்தாட்டி அருள் புரிவானா. அருள் பெற்ற நபிமார்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், நல்லோர்கள் அவர்கள் நடந்த அந்த ராஜபாட்டையில் நடந்து வெற்றி பெற்ற அந்த நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் குடும்பத்தார், நம் சந்ததிகள், நம்மை சார்ந்த எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. வாழ்க்கையில் எல்லா சோதனைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானா. நோய் நொடிகளை விட்டும் பாதுகாப்பானா. கஷ்டங்களை கடன்களை விட்டும் பாதுகாப்பானா. அல்லாஹுவை மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட்டும் பாதுகாப்பானா. நம்முடைய வியாபாரங்களில் உத்தியோகங்களில் அல்லாஹ் பரக்கத்தை செய்தருள்வானா.
நம்ம பெற்றதெல்லாம் பெற்ற எந்த உயர்வும் ரப்பு தந்தது என்ற உறுதியான எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் அல்லாஹ் தெளிவாக பதிக்க செய்தருள்வானா. நல்ல காரியங்களை செய்வதில் அல்லாஹ் இன்பத்தை தருவானா. பாவத்தின் மீது வெறுப்பையும் அதை விட்டு விலகி வாழக்கூடிய நசீவையும் தருவானா. நமக்கு எல்லோருக்கும் அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தந்து நம்முடைய வாழ்நாளுடைய கடைசி நேரம் மிக மிக முக்கியமான அந்த நேரத்திலே, மிக முக்கியமான அந்த கட்டத்திலே எந்த விதமான வேறு கவனங்களும் இல்லாமல், எந்த பயமோ திடுக்கமோ வேறு கவனங்களோ இல்லாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை முழுமையாக பெற்றவர்களாக, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்காட்சியை கண்டவர்களாக, சங்கையான மலக்குமார்களின் பஷாரத்தை யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா என்ற உன்னதமான பஷாரத்தை பெற்றவர்களாக, அவனுடைய பரிசுத்த அடியார்களுக்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய உன்னதமான சுவர்ணத்தினுடைய காட்சிகளை எல்லாம் நம் கண் முன்னால் கண்டு ஆனந்தத்தோடு இன்பத்தோடு ரப்பை சந்திக்கக்கூடிய இந்த ஹுஸ்னுல் ஹாத்திமா என்ற மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வானாக. சிறந்த தீனையும் சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகிரத்தையும் அல்லாஹ் நசீவாக்கி அருள்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாஹிர், இந்த நல்ல வாய்ப்பை தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.